பொட்டு வச்ச தங்க கொடம் ஊருக்கு நீ மகுடம். நாங்க தொட்டு தொட்டு இழுத்து வரோம் ஜோரான தங்கரதம். அடலி தங்க கட்டி சிங்க குட்டி இனிவோம் பேர சொல்லு பட்டி ரொட்டி. நீ பொட்டு வச்ச தங்க கொடம் ஊருக்கு நீ மகுடம். நாங்க தொட்டு தொட்டு இழுத்து வரும் ஜோரா. இந்தியாவை காத்த குலசாமிய சொந்த ஊர்ல தடல் புடலா வரவேற்ற கிராம மக்கள். நிலையிலதான் லோகநாதன் உட்பட இன்னும் சில மத்திய பாதுகாப்பு படையினர் டியூட்டிக்கு போகும்போது அவங்க மறைஞ்சிருந்த A1 தீவிரவாதிகள் இவங்களை தாக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதை தொடர்ந்து இவங்களும் பதில் தாக்குதல் நடத்தும் போது அதுல 3 முக்கிய தீவிரவாதிகள் கொல்லப்பட்டிருக்காங்க. பணி நிறைவு செய்த ராணுவ வீரருக்கு மேளதாளம் பட்டாசு முழங்க ஒரு கிராமமே வரவேற்றிருக்கு. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் அடுத்திருக்கக்கூடிய குன்னவாக்கம் கிராமத்தை சேர்ந்தவர் தான் சுப்பிரமணி சாந்தா தம்பதி. இவங்களுக்கு லோகநாதன் அப்படின்ற ஒரு மகன் இருக்காங்க. 40 வயதாக கூடிய இவரு 2004ஆம் ஆண்டு மத்திய ரிசர்வ் போலீஸ் படையில சேர்ந்து பணியாற்றிட்டு வந்திருக்காங்க. அதை தொடர்ந்து கடந்த 2022ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திர தினம் அன்னைக்கு லோகநாதனுக்கு வீரதீர செயலுக்கான ஜனாதிபதி விருதையும் வழங்கி கௌரவிச்சிருக்காங்க. இந்த நிலையில லோகநாதன் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துல பணியாற்றிட்டு விருப்ப ஓய்வு பெற்று தன்னுடைய சொந்த ஊரான குன்னவாக்கம் கிராமத்துக்கு திரும்பி இருக்காங்க. அங்க இருந்த கிராம மக்கள் ஒரு குலசாமியை வரவேற்கிற மாதிரி அங்க இருக்கக்கூடிய சுற்று வட்டார கிராம மக்கள் பட்டாசு வெடிச்சு மேலத்தாளங்கள் முழங்க மாலை சால்வை இது எல்லாத்தையும் அணிவிச்சு ஆரத்தி எடுத்து அவரை ஊர்வலமா அழைச்சிட்டு வந்திருக்காங்க. இந்த காட்சிகள் பலரையுமே நிகழ்ச்சியில ஆழ்த்தி இருக்கு. இந்தியாவை காத்த குலசாமிய தன்னுடைய சொந்த ஊருக்கு அழைக்கிற மாதிரி தான் இந்த வீடியோ பதிவாகிருக்கு. இந்த வீடியோ தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் பல செய்திகளுக்கு பிஹைண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க.